Hi guys, I'm Rajkumar. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா Google AdSense வீடியோ ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். சரிங்களா? என்னோட சேனலுக்கு வந்து யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க வாட்ச் பண்றீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இல்லனாலும் ஃபியூச்சர்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? சரி, நம்ம டைரக்டா நம்மளோட டாபிக் உள்ள வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து பாருங்க எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா $2.34 வந்து கிடைச்சிருக்கு. தென் எஸ்டர்டே நேத்திக்கு வந்து எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா $62.40 வந்து கிடைச்சிருக்கு. தென் லாஸ்ட் 7 டேஸ்ல $197.39 வந்து கிடைச்சிருக்கு. தென் டோட்டலா திஸ் மந்த்ல மட்டும் எவ்வளவு இருக்கு அப்படின்னா $199.73 வந்து நமக்கு டோட்டலா திஸ் மந்த்ல மட்டும் இருக்கு. சரியா? ஆக்சுவலி இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா டுடே டாலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எப்படி சொல்றது, நான் ஸ்டார்டிங்கே சொன்னதான் நண்பா, எனக்கு வந்து என்னோட வெப்சைட்டுக்கு டே டு டேட்ல வந்து தேவையில்லாம இன்வாலிட் கிளிக் வந்து அதிகமா நடக்குது. அதனால ஆட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் பண்ணி வைக்க வேண்டிய சுச்சுவேஷன். தென் வீடியோ எடுக்க போறோம்னா அப்பதான் 1 ஹவருக்கு முன்னாடி ஆன் பண்ணுவேன். சரிங்களா? அப்படி இருந்துமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆடு கிளிக் எவ்வளவு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதனாலதான் மற்றபடி ரெவன்யூ எல்லாம் எந்த விதத்துல நமக்கு குறையில்லாம வந்துட்டு இருக்கு. சரிங்களா? தென் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா $1529.51 வந்திருக்கு. இது வந்து போன மந்தோடைய அமௌண்ட் இந்த மாசம் நொடிக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 20 அவராச்சு ஃபர்ஸ்ட்லாம் 21 இப்பெல்லாம் 22 தான் அனுப்புறாங்க. 22ஆம் தேதியில அனுப்பிச்சு வச்சிருவாங்க. இந்தியன் கரன்சி கன்வெர்ட் ஆகிறதுக்கு 5 டேஸ் ஆகும். ஓகேங்களா? 5 டேஸ்ல மோஸ்ட்லி 25ஆம் தேதி 28ஆம் தேதிக்குள்ள நமக்கு இந்தியன் கரன்சியா வந்து ரிசீவ் ஆயிடும். தென் நம்ம லாஸ்ட் பேமெண்ட் எவ்வளவு வித்ட்ரால் பண்ணிருக்கோம் அப்படின்னா $1140.57 வந்து நம்ம லாஸ்ட் பேமெண்ட் வந்து வித்ட்ரால் பண்ணிருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ மேல இருக்கிற எல்லா செக்ஷன் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டுடே டாலர் வந்திருக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஒன் பை ஒன்னா பார்ப்போமா? அது கீழே இந்த பேஜஸ் பாருங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னா 244 இருக்கு. அப்படின்னா என்ன வச்சுக்கோங்களேன், நம்ம வெப்சைட்ல கூகுள் அட்சன்ஸ்லாம் நம்ம மானிட்டேஷன் வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு நம்ம வெப்சைட்டுக்குள்ள எவ்வளவு பேர் என்ட்ரி ஆகுறாங்களோ அதுதான் அந்த பேஜஸ்ல இங்க கவுண்டிங் ஆகும். அந்த விதத்துல என்னோட சைடுக்கு வந்து 244 யூசர் தான் வந்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கிளிக்ஸ் எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னா 18 கிளிக்ஸ் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? 18 கிளிக் நடந்ததால நமக்கு $2.34 வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? தென் அது பக்கத்திலே பேஜ் அட்மின் அண்ட் சிபிசி பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, இது வந்து காஸ்ட் பர் கிளிக்னு சொல்லலாம் அல்லது டிராஃபிக் காஸ்ட்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா நம்ம வெப்சைட்டுக்குள்ள ஒரு யூசர் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்றாரு அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளவு கிடைக்கணும் அப்படின்னா $9.60 வந்து கிடைக்கணுங்க. ஆனா நமக்கு வந்து அவ்வளவு கிடைக்குதான்னு பார்த்தாச்சுன்னா கிடைக்கல. அது ஓகேங்களா? அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சிபிசி எவ்வளோ இருக்குது அப்படின்னா $0.13 வந்து இருக்கு. சரிங்களா? இந்த சிபிசி பொறுத்து தான் நமக்கு வந்து அமௌண்ட். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம், இந்த $9.60 எடுத்து நம்ம வெப்சைட்டுக்குரிய டிராஃபிக் காஸ்ட் எல்லாமே. ஆனால் அந்த பர்டிகுலராக நம்ம ஒரு போஸ்ட் நம்ம வெப்சைட்ல போடுறோம் அப்படின்னா ஒன்று நம்ம வந்து ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணி போடுவோம். அப்படின்னா காம்படிஷன் வந்து எப்படி சொல்றது, லோவா இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்ல வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி போடுவோம். ஓகேங்களா? இது கண்டிப்பா பிகினர்ஸ்க்கு வந்து புரியாது, பட் தெரிஞ்சுக்கங்க. கீவேர்ட்ஸ்னா என்னன்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி ரிசர்ச் பண்ணலாம், அதுக்கு எந்த போல டூல்ஸ் யூஸ் பண்ண பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு வெப்சைட்டுக்குள்ள அதுக்கப்புறம் என்ட்ரி ஆகுங்க. சரிங்களா? அந்த விதத்துல எப்படி சொல்றது, ஒன் பை ஒன்னா நம்ம வந்து நம்மளோட ஸ்கில்லை வந்து ஏற்றிக்கிட்டா மட்டும்தான் நண்பா வெப்சைட்லேயுமே ரெவன்யூ வந்து வரும். சரிங்களா? பேருக்குன்னு நம்ம வந்து எப்படி சொல்றது, ஒரு பிளாகர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஒரு டொமைன் வாங்கி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது வேற. தென் நம்ம வந்து இன்ட்ரெஸ்டடாக ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறோம், வெப் சைடாக இருந்தாலும் சரி பிளாகர் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, அதில் டே டு டேட்டில் வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்ம ஒன்று பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? இந்த சிபிசி இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். அதாவது இன்சூரன்ஸ் டார்கெட் பண்ணி, அது சரி US UK இந்த மாரி அதர் கண்ட்ரி டார்கெட் பண்ணி இன்சூரன்ஸ் லாயர் இந்த மாதிரி ஆர்டிகல் போடும்போது நமக்கான ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வெப்சைட்டோட டிராஃபிக் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் வரக்கூடிய ரெவன்யூ, ஒரு யூசர் வந்து எந்த அளவுக்கு யூனிக்கான வெப்சைட்டுக்குள்ளே வராங்களோ அதை பொறுத்து நமக்கான அமௌண்ட்டுமே வந்து 1-2 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் எடுத்துட்டா இப்போ இந்தியாவிலேருந்து 50 பேர் உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன், சாலிடா. அப்படின்னும் போது அதுவே அமெரிக்கன் ஸ்டைலில் ஒரு ஆர்டிக்கல்னால பயங்கரமா அதிபயங்கரமா நம்ம வெப்சைட்டுக்குள்ள ஒரு போஸ்ட் போடுறோம். அதுல இருந்து ஒரே ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாம ஒரு நம்ம வெப்சைட்ல வரக்கூடிய ஆட் வந்து ஒருத்தர் கிளிக் பண்றாரு அப்படின்னா நமக்கு வந்து சாலிடா $500 வந்து $700 வந்து கிடைக்குங்க. உண்மையதான் சொல்றேன், ஏன்னா எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால இதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரியா? தென் இப்போ கூகுள் ஆட்சன்ஸ்ல நமக்கு எதுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்ல வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாம ஒருத்தர் வந்து ஆட் கிளிக் பண்றாங்க அப்படின்னா நமக்கு அந்த அதுக்கு தான் நமக்கு வந்து ரெவன்யூன்றது கிடைக்கும். சரிங்களா? அதனால அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. தென் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, பேஜ் இம்ப்ரெஷன் எவ்வளவு இருக்குன்னா 647 வந்து இருக்கு. சரிங்களா? அதாவது பேஜ் யூஸ் வந்து பாத்தீங்கன்னா 244 இருக்கு. அந்த 244 எப்படி 244
யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த 244 பேர் வந்ததால் இந்த 647 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? அது மூலிமா நமக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் வராது. ஓகேங்களா? தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் சீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 7.38% வந்துருக்கு. அதாவது இப்போதைக்கு சைடு வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லி வைக்கணும். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, சொல்லிக்கிற அளவுக்கு பேஜ் சீட்டர் வந்து 10க்கு மேலே போகலை. ஏன்னா எப்பவுமே 10க்குள்ளே தான் மெயின்டைனிங் பண்ணணும். 10க்குள்ளே நம்ம சைடு வந்து சரி பேஜ் சீட்டர் வந்து மெயின்டைனிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய ஆட் லிமிட்டு, தென் AdSense வந்து சஸ்பெண்ட் பண்ணுறது, இந்தமாரி இஷ்யூஸ்லாம் மோஸ்ட்லி வராது. அதனால் பேஜ் சீட்டர் வந்து 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணுங்கள். சம்டைம் பேஜ் சீட்டர் வந்து 10க்குள்ளே எனக்கு மெயின்டைனிங் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு நானே சொல்கிறேன். இது நான் சொல்கிறதோட ஒரு சின்ன கூகுள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 250 யூசர் நம்ம வெப்சைட் வரான்னு வச்சுக்கலாம். அதில் 2 ஆட் கிளிக் நடக்கலாம். 2 ஆட் கிளிக் நடக்குதுன்னும் போது நமக்கு பேஜ் சீட்டர் 0.8% வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளுடைய ப்ரைவேசி பாலிசி ரூல்ஸில் இருக்குது. சரிங்களா? தென் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், 100 யூசர் நம்ம வெப்சைட் வராங்கன்னா அதில் 4 ஆட் கிளிக் நடக்கலாம். அதுவே ஒரு 1000 பேர் வந்து 1500 பேர் 2000 பேர் வராங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ ஆட் கிளிக் நடக்கணும் அப்படின்னா 40லேருந்து 45 ஆட் கிளிக் நடக்கலாம். சரிங்களா? அப்படின்னும் போது நமக்கான பேஜ் சீட்டர் வந்து 10க்குள்ளே தான் இருக்குமா தவிர 10க்கு மேலே போகவே போகாது. சரிங்களா? தென் இந்த $2 வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, இந்த கண்ட்ரிஸ் பாருங்கள், எப்பவுமே இந்த ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து ஒவ்வொரு ஆட் கிளிக் நடந்தால் அமௌண்ட் வந்து வேரியபிள் ஆகும். சரிங்களா? அந்த விதத்தில் எனக்கு யூஎஸ் வந்து பாருங்கள் 14 யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் 6 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. சரிங்களா? 6 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு $2.21 வந்து கிடைச்சிருக்கு. தென் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 201 யூசர் வந்திருக்காங்க. அதில் 12 ஆடு கிளிக் நடந்திருக்கு. 0.13 வந்து கிடைச்சிருக்கு. தென் மெக்சிகோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூசர் வந்து வந்திருக்காரு, எந்த ஒரு ஆடு கிளிக் நடக்கல. தென் ஜப்பான்ல வந்து பார்த்தீங்கன்னா 5 யூசர் வந்திருக்காங்க, எந்த ஒரு ஆடு கிளிக் நடக்கல. தென் இன்னொரு கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1 கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆடு கிளிக்குமே நடக்கல. ஓகேங்களா? பர்டிகுலராக வேறு எதுவும் இல்லை நண்பா. அதாவது எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு நாளும் எனக்கு வரக்கூடிய ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு நான் வந்து டே டு டேட் வந்து காமிச்சிருக்கேன். தென் என்னோட வெப்சைட் நேம் வந்து mrfull.com கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அது போக சம் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். நான் வந்து வெப்சைட் வந்து ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துருக்கேன். ஹோஸ்டிங் டொமைன், அது போக கண்டென்ட், இது போல் நம்ம வந்து A to Z வந்து ஃபுல் பேக்கேஜாக வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி அதாவது உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து கண்டென்ட் ரைட்டிங் ஆர்டிகல் வேணும் அப்படின்னா இந்த தாராள ப்ரைவேட்டாக கனெக்ட் பண்ணுங்கள். தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வெப்சைட் வந்து ஃபுல் லோட் ஆகிடுச்சு. இந்த இடத்து பாருங்கள், எனக்கு லாஸ்ட் 7 டேஸில் mrfull.com வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $197.38 வந்து கிடச்சிருக்குங்களா? தென் கீழே இருக்கிற சப்டொமைன் 0.02 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கா? தென் அது போக பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி, அதாவது எந்தெந்த ஆடுக்கு வந்து அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா, அதாவது ரெகுலராக வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அது விதத்தில் வேர்ட்பிரஸ் எக்ஸ்பான்சிவ் ஆடுக்கு மட்டும் $134.05 வந்து கிடச்சிருக்கு. தென் வேர்ட்பிரஸ் 300x250ன்றது ஒரு ஆடோட சைஸ் தாங்க. 300x250 அந்த பர்டிகுலர் ஸ்கொயர் ஆடுக்கு மட்டும் $14.24 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? கீழே இருக்கிறது 2 ஆட் வந்து பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ஆட் தான் யூஸ் பண்ணுவேன், ஆட்டோ ஆட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். புரியுதுங்களா? தென் ப்ரீவியஸ் பேஜ் செக் பண்ணி பாருங்க, அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து புரியும். அது போக லாஸ்ட் 7 டேஸில் எந்தெந்த கண்ட்ரி வந்து அதிகமாக ரெவன்யூ வந்துருக்கு பார்க்கலாம். ஆஸ்திரேலியா, US, அதாவது ஒன்ஸ் ஜஸ்ட் இந்தியா, தென் நெதர்லாண்ட்ஸ்லேருந்து பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இதுபோல் ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து அமௌண்ட்டு தென் பேஜ் RBMCPs வந்து வேரியபிள் ஆகும். புரியுதுங்களா? அதுவே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா படுமோசம் நண்பா. எப்பவுமே இந்தியாவில் மட்டும் கணக்கில் வச்சுக்காதீங்க. தென் அது போக AdSense உடைய ஃபுல் ரிப்போர்ட் இவ்வளோ தாங்க. இதை தவிர AdSenseல வேறு எதுவுமே காட்டுறதுக்கு கிடையாது. சரிங்களா? அதில் முக்கியமானது என்னென்னவோ அதை மட்டும் தான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தென் இந்த வீடியோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ப்ரீவியஸ் போய் தயவு செஞ்சு ஒரு 30 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோ இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். புரியுதுங்களா? சரி, இது அப்படியே எப்படி சொல்கிறது, இப்போ எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ஆட் கிளிக் நடந்தால் எவ்வளோ ரெவன்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ இதை வச்சுக்கிட்டு நானும் பேருக்கு இப்போ இந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி போஸ்ட் போட்டால் எனக்கு ஒரு நாளைக்கே உடனே வந்துருமானா வராது நண்பா. நீங்கள் ரெகுலராக எப்படி சொல்கிறது, ஒரு 1 மந்த் ஆச்சு நீங்கள் கம்பல்சரி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அதில் எப்படி நமக்கு வெப்சைட்டுக்கான பேஜ் RBMCPs கிடைக்குது, அதை நம்ம எப்படி கொஞ்சமாக நம்மளோட ஸ்கில்லை டெவலப் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு இருக்கிறது மூலிமா பெஸ்ட்டு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். நான் எடுத்தவொடனே நான் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நான் வந்து மேலே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கண்டிப்பாக மேலே வர முடியாது, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்கிட்ட இதை பண்ணலாமா வேணாமா, அது தப்பாக இருக்குமா ரைட்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு 1 or 2 டைம்ஸ் வந்து உங்களுடைய டவுட்ஸ் வந்து அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுங்க. அதுதான் பெஸ்ட் சாய்ஸாகவும் இருக்கும். சரிங்களா? தென் வேறு என்ன சொல்கிறது, வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலையா பிரச்சனை கிடையாது. தென் அது போக ஃபைனலி என்ன சொன்னேன்னா, இது வரைக்கும் நம்ம எடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ கூட எடிட்டிங் பண்ணியிருக்க மாட்டோம் நண்பா. வீடியோ எடுப்பேன் அப்படியே நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். மறுபடியும் சொல்கிறேன், வீடியோ எடுப்பேன் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிவிடுவேன். அதனால் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களும் இருக்கலாம். அப்போ தான் நான் என்ன சொல்லுவேன் புரியும் நினைக்கிறேன். அப்போலாம் சொல்ல போனால் என்னால் பேசவே முடியல, கண்ணெல்லாம் ஓவராக எரியுது. சரிங்களா? ஏன்னா நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 11:50 டே டு டேட்டில் வந்து நான் டெய்லி இந்த டைமுக்கு எடுத்து எனக்கு ஓப்பனாக சொல்கிறேன், ஒன்றுமே என்னுடைய எழுத்து ப்ராப்ளம் தான் அதிகமாக வந்ததை தவிர எனக்கு இது மூலிமா இந்த சப்போர்ட் எதுவும் வராமே தெரியல. ஏன்னா ஒரு 100 யூசர்ன்றது உங்களுக்கு
பார்க்குறவங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கலாம். அந்த அந்த 100 யூசர் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வர வைக்கிறதுக்கு நான் வந்து எப்படி சொல்கிறது எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தான் தெரியும். அவ்வளோ கண்டென்ட்டோடைய குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. தென் உங்கள் வெப்சைட்டுக்கு ஆர்டிகல் வேணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் வந்து ஜாயின் பண்ணிட்டு தயவு செஞ்சு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். பப்ளிக்காக மெசேஜ் பண்ணி வேறு யாராச்சும் வந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக பொறுப்பேற்றுக்கவே மாட்டேன். புரியுதுங்களா? தென் நிறைய சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம் நண்பா. இப்போதைக்கு வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்றைக்கி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சொல்லிக்கிற அளவுக்கு ரெவன்யூமே கூட வரல நமக்கு. ஓகேங்களா? எனிவே வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறுபடியும் சொல்கிறேன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நண்பா. பாய்.